ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மம்மி ஆன் போர்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஆன்லைனில் சில ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் போலான்னு வந்துட்டு இப்போ தான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்காக பண்ணியிருக்கேன். என்ன வெப்சைட்டில் பண்ணேன், என்னென்னலாம் ஆர்டர் பண்ணேன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன் என்ன வெப்சைட்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அவங்க வந்து தெமு, அலிக்ரோ இந்த 2 வெப்சைட்டில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இன்றைக்கி தெமுவில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நம்ம ஊர்லலாம் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் வந்து 499 மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இந்த தெமுவில் வந்து நீங்கள் 40 zloty வந்து ஆர்டர் பண்ணியிருந்தால் தான் வந்து உங்களால் செக் அவுட்டே பண்ண முடியும். 40 zlotyனா நம்ம ஊர் காசுக்கு வந்து 800 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். நான் வந்து 1-2 ஐட்டம் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு பே பண்ணலான்னு பார்க்கும்போது தான் எனக்கே தெரியும் 40 zlotyயாவது ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து என்னென்ன தேவை இருக்கோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடலான்னு ஆர்டர் பண்ணிட்டேன். கடைசியாக வந்து 7 zloty அப்பயும் ஆர்டர் பண்ண வேண்டியது இருந்தது. என் பொண்ணுக்கு வந்து ஒரு டாய் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டாயும் பார்த்து ஆர்டர் பண்ணிட்டேன். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணது வந்து இந்த மஸ்காரா தாங்க. இந்தியாவிலேருந்து வரும்போது நான் நிறைய விஷயத்த மறந்துட்டு வந்துட்டேன். அதில் ஒன்று இந்த மஸ்காரா. இந்தியாவிலேருந்து போலாண்ட் வரும்போது மஸ்காரா எடுத்துகிட்டே வரல, அதனால தான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து இந்த ப்ரஷ்ஷு வந்து ரொம்ப மெலிசாக இருந்தது. பட் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். பிளாக் கலர் வந்து ரொம்ப ஹைலைட்டாக சூப்பராக இருந்தது. கொஞ்சம் ப்ரஷ்ஷு மட்டும் பெருசாக இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட்டு இது தான் அந்த ஸ்டென்சில், இது தாங்க அந்த டாய், இது தான் ஆர்டர் பண்ணேன். இதில் சென்டர் இருக்க பார்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டென்சில் மாதிரி வச்சு ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து அந்த சென்டர் பார்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியும் விளையாடலாம். 2 in 1 மாதிரி நீங்கள் விளையாடலாம். லாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணாலுமே இதுவும் பார்த்து தான் ஆர்டர் பண்ணேன். குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி தான் ஆர்டர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணது இந்த பைப்பிங் பேங்க. இது ஆர்டர் பண்ணோடனே தான் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ண வந்தோடனே தான் ஏன் தான் இதை ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு. இதில் வந்து 6 நாசில் இருக்கும், ப்ளஸ் சில்வர் நாசில், ப்ளஸ் வந்து பைப்பிங் பேக் வந்து சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க. இதை வாங்கும்போது செம சூப்பராக இருந்தது. நிறைய ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியாது. பட் இந்த வீடியோ எடுத்து அடுத்த நாளே வந்து நான் சூரோஸ் ட்ரை பண்ணேன். அந்த சூரோஸ் வந்து மாவு உள்ளே போட்டோடனே அந்த பைப்பிங் பேக் வந்து பிஞ்சிடுச்சு. அந்த பிஞ்சோடனே எனக்கு செம்ம மூட் அவுட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, அந்த பைப்பிங் பேக் வந்து டஸ்ட்பினுக்கு தான் போச்சு. இந்த நாசில்லாம் வந்து எடுத்து பத்திரமா வந்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்து நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பைப்பிங் பேக் மாதிரி வாங்கி செட் பண்ணி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அதை பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். பட் நாசில்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. பைப்பிங் பேக் வந்து ஆனால் சுத்தமாக நல்லாவே இல்லை. நெக்ஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணது வந்து இந்த காம்பேக்ட் பவுட்ரு தாங்க. நான் ஆர்டர் பண்ண நிறைய விஷயம் வந்து சொதப்பிடுச்சு. எதனாலன்னு நான் சொல்கிறேன். பைப்பிங் பேக்குமே அந்த மாதிரி பிஞ்சிருச்சா, மஸ்காராலேயுமே அந்த ப்ரஷ்ஷு வந்து ரொம்ப மெலிசாக இருந்தது. இப்போ காம்பேக்ட் பவுடர்லேயும் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னு பாருங்கள். நான் வந்து இந்த டப்பாவை பார்த்தோன்னே அட்லீஸ்ட் ஒரு மீடியம் சைஸ்லேயாவது இந்த காம்பேக்ட் பவுடர் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஓப்பன் பண்ணேன். பட் ஓப்பன் பண்ணோடனே தான் செம மூட் அவுட் ஆகிடுச்சு. நான் எதுவுமே வந்து பிராண்டு அந்த மாதிரி பார்த்துலாம் ஆர்டர் பண்ணல. நான் வந்து வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் தான்றதால வாங்கி பார்க்கலாம், நம்ம ஸ்கின் டோனுக்கு செட் ஆச்சுன்னா இதே யூஸ் பண்ணிக்கலாம், சிலதெல்லாம் ஸ்கின்னுக்கு செட் ஆகாதில்ல, அதனால் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். இது பாருங்கள், லிப் பாம் டப்பா இருக்குல்ல, அதோட 1 இன்ச் பெருசாக இருக்குது. குட்டி பஃப்பு. இந்த சென்டர் ஸ்டிக்கரை பிரிச்சிங்கன்னா நடுவில் ஹோல்ஸாக இருக்குது. அந்த பஃப்பை வச்சு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஓப்பன் பண்ண தேவையில்ல. பட் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது. டப்பாவில் என்ன இருக்கான்னு வேறு தேடி பார்த்தா ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணது என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் தாங்க ஆர்டர் பண்ணேன். நான் ஆர்டர் பண்ணதுலேயே வந்து நான் நினச்ச மாதிரி வந்தது இந்த ஒரே விஷயந்தான், ஃபவுண்டேஷனுமே நான் இந்தியாவிலேருந்து வரும்போது கொண்டு வரல. காம்பேக்ட் பவுடர் நான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் வந்து 5-6 months ஆகிடுச்சு, அதனால் அது தீர்ந்துருச்சு, அதனால தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுவுமே நான் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன், ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருந்தது. ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன், ஒர்க்கே ஆகலை. போச்சு, இதுவும் போச்சா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் புதுசுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி பார்த்து ப்ரெஸ் பண்ணோடனே வந்துடுச்சு. இதுவுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், என் ஸ்கின் டோனுக்கு வந்து நல்லா மேட்ச் ஆச்சு. இந்த காம்பேக்ட் பவுடர் தாங்க பார்த்தோன்னே ரொம்ப நொந்து போயிட்டேன். கொஞ்சமாவது பெருசாக ஒரு மீடியம் சைஸ்லேயாவது இருந்திருக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தது. மஸ்காராவுமே அந்த ப்ரஷ்ஷு வந்து ரொம்ப மெலிசாக இருந்தது. இந்த பைப்பிங் பேக்கு ஒரு வாட்டி கூட செய்யலையேன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸ்டென்சில் தான் இப்போ எங்கள் வீட்டில் பயங்கரமாக யூஸ் ஆகுது. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வழியாக வந்து ஆன்லைன் ஷாப்பிங் முடிச்சாச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த சேனலில் வந்து ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ பார்க்குறேன். See you soon.